விஜய் அவர்களுடைய தரப்பு மக்களை என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்தனால தான் பிரச்சனை, ஆம்புலன்ஸ் உள்ள வந்தனால தான் பிரச்சனைன்றாங்க. அதுக்கு ஏற்கனவே பல பேர் பல விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. எப்பா உள்ள ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னா அதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட வராதா உள்ளுக்குள்ள அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது எம்டி ஆம்புலன்ஸ் சும்மா சும்மா சுத்திட்டு இருக்கு சார், இந்த வீடியோவை பாருங்க, இந்த இடத்துல வேணும்னே ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை பொய்ங்கிறது நமக்கு அங்கே இல்லாதனால நம்மளால சொல்ல முடியாது. எதுவாக வேணா இருக்கலாம், அவங்க சொல்றதும் இருக்கலாம், இல்லை இவங்க சொல்றதும் இருக்கலாம். ஆனால் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தனால தான் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொல்றதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக 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 கம்மி அப்படிங்கிறத தாவேக்கவினருக்கும் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்பணும். ஏன் அப்படின்னா, விஜயோடைய வாகனம் இங்கே இருக்குது, அந்த பக்கத்துலேருந்து ஆம்புலன்ஸுகள் வரிசையாக வர ஆரம்பிக்குது. நாங்களாம் அந்த செவுத்துல வந்து இந்த கடை ஓரங்களில் வந்து நின்றுட்டோம் சார், அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்தப்போ கொஞ்சம் இதாச்சுன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை, நெரிசல் பெருசாக ஏற்படலை, நகர்ந்துடுறாங்க, ஆம்புலன்ஸ் அது பாட்டுக்கு போயிடுது. விஜயோடைய வாகனத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அலமோதுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு, மிகப்பெரிய ஒரு போட்டு அமுக்குற மாதிரி எதுவுமே நடக்கலை. ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க பாருங்க, மேலேருந்து டாப் ஆங்கிளில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டுகள்லாம் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை. எல்லாம் நிற்கிறாங்க பார்க்குறாங்க, சின்ன ஒரு அலை மாதிரி வேவ் மாதிரி மூவ் ஆகுறாங்க. ஆனால் தள்ளுமுள்ளு, நசுக்கிறது, அமுக்குறது போன்ற வீடியோக்கள் இது வரைக்கும் எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடிஞ்சுதா? பார்க்க முடியலை.